ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் திண்டுக்கல் ஸ்ரீ ஜோதிஷ் டெய்லர். இன்றைக்கி நம்ம ஒரு 30 சைஸ் கட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த 30 சைஸ் கட்டிங் வீடியோவில் என்ன ஒரு விஷயம்னாக்கா, அது வந்து ரொம்ப சின்ன பொண்ணுங்கள் இருப்பாங்க, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சேலை கட்டிட்டு அந்த மாதிரி. அவங்களுக்கு கப் ஷேப் அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு இது எப்படி வெட்டுறது, எப்படி இந்த அளவுலாம் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுக்கு நம்ம ஸ்ட்ரைட் கட்டிங்லேயே போட்டு வெட்டலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க கை வந்து பஃப் கை கட்டுருக்காங்க. ஒரு லைனிங் ப்ளவுஸில் எப்படி பஃப் கை வெட்டி தைக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது என்னோடய கட்டிங்கில் சந்தேகங்கள் எதுவும் கேட்கணும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நம்ம கீழே அரைஞ்சிக்கு அடித்து பட்டுறதுக்காண்டி ஒரு மார்க் பண்ணிக்குவோம். அதை பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு. நான் ஒரு அரைஞ்சி தையலுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு 13 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்கோல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 14 இன்ச்சு தான் இருக்குது. அதனால் ஒரு 5 இன்ச்சு வச்சா போதும். 5 இன்ச்சு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம எப்பயும் போல் இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே 5 இன்ச்சு இறக்கிருக்கேன், அதே லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். கழுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து நான் 2.25 வைக்கிறேன். அதே மாதிரி ஷோல்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சையும் தையலுக்கு ஒரு அரை இன்ச்சையும் சேர்த்து 2 இன்ச்சையும் மார்க் பண்ணுறேன். இதோட மொத்த அளவை அப்படியே இந்த இடத்துல நம்ம வச்சிடலாம். பாடி 30 இன்ச்சுனா 4 ஒரு பாகம் 7.5, அதோட ஒரு அரை இன்ச்சு சேர்த்து 8 இன்ச்சை நான் அந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன். இடுப்பு வந்து பார்த்திங்கன்னா 23.5ங்கிறப்ப 5.25 வருது. அதை நான் ஒரு 6.25 வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். எப்பயும் போல் டாட்டுக்கு 1 இன்ச்சையும் எக்ஸ்ட்ரா தையலுக்கு 1.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். அவங்களோட பின் முதுகளவு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அளவு ப்ளவுஸில் 4.5 இன்ச்சு இருந்துச்சு. அந்த 4.5 இன்ச்சை அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டு இது எல்லாத்தையும் அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக நம்மளோட மெத்தடில் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப அப்படியே டெய்லர் வேலையை, இந்த ப்ளவுஸ் தைக்கிற வேலையை பெரிய கஷ்டம் மாதிரி பயங்கரமாக கணக்கு போட்டு அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஈஸியான மெத்தடில் வெட்டலாம். நான் இப்படி வந்து 20 வருஷமாக அந்த வேலை பார்த்துட்ருக்குறேன். அதனால் எந்த ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டோ எதுவோ வந்ததே கிடையாது. அதனால் தாராளமாக நம்ம மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். சீக்கிரமாக நீங்கள் ஒரு ப்ளவுஸை வெட்டி கற்றுக்கலாம், சீக்கிரமாக தைக்கலாம். நம்ம தைக்கிற வீடியோ நிறையா போட்டுக்கிட்டுருக்கோம். தாராளமாக நீங்கள் பார்த்து பழகிக்கங்க. இவ்வளோ தான் ஒரு பேக் வெட்டுறது. ஒரு ப்ளவுஸில் வந்து பேக் வெட்டுறது தான் இருக்கிறதே கொஞ்சம் கரெக்டாக வெட்ட வேண்டிய விஷயம். இதில் எவ்வளோ பாதியோ அந்த பாதியை வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம பேக்கே வந்து இவ்வளோ ஈஸியாக நம்ம வெட்டிட்டோம்னா ஃப்ரண்ட்டு வெட்டுறது அப்படியே போட்டு வெட்டுறது தான். அதனால் அது ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை. அதனால் நம்ம மெத்தடை ஈஸியாக பழகி சக்ஸஸ் ஆகுங்க லைஃப்பில். இந்த டாட்டு பிடிக்க நான் சொல்லியிருக்கேன். அரை இன்ச்சு தான் நம்ம பேக்கில் டாட்டு பிடிக்கணும். 2 பக்கெட் சேர்த்தா மொத்தத்துக்கு 1 இன்ச்சு வந்துடும். இப்போ அவங்களோட ஆம்கோல் அளவு வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு இருந்துச்சு. இப்போ 7 இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். தையலுக்கு நான் விட்டுட்டு தான் செக் பண்ணி பார்க்குறேன். மேலே ஷோல்டருக்கும் விட்டுட்டு தான் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ 6.5 தான் வருது. அப்போ 6.5 வருதுங்கிறப்ப நம்ம இதை என்ன செய்யணும்னா ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி வெட்டிட்டோம்னா நமக்கு 7 இன்ச்சு 6.25 அப்படி கிடைக்கும். நம்ம அதில் 1/4 இன்ச்சு இழுத்து தைக்கிறப்ப நமக்கு அந்த 7 இன்ச்சு கிடைக்கும். எப்பவுமே பேக் வந்து ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக வச்சு வெட்டிக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பேக்கு வந்து நம்ம இழுத்து தைக்கணும் கை ஜாயின் பண்ணுறப்ப. அப்போ கை ஜாயின் பண்ணுறப்ப பேக்கை கொஞ்சம் இழுத்து தைச்சிங்கன்னா, கையை இழுக்காமல் பேக்கை மட்டும் இழுத்தோம்னா அந்த சுருக்கம் இல்லாமல் ஃபிட்டாக கையை போய் கரெக்டாக ரவுண்டு கரெக்டாக உட்காரும். ஒரு தடவை இது மாதிரி வெட்டி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அதோட பலன் என்னன்னு தெரியும். இப்போ நம்ம பேக்கை வெட்டிடலாம்.
இவ்வளோதான் பேக்கு. ரொம்ப ஈஸி. ஒரு லைனிங் துணி வாங்குங்க. லைனிங் துணியில் உங்கள் அளவு போட்டு இந்த மாதிரி வெட்டி பாருங்கள். இந்த லைனிங் துணியவே தையுங்க. நம்ம சும்மா ட்ரையல் தானே பார்க்குறோம். தைச்சி பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு மறுபடியும் இன்னொரு லைன் துணி வாங்குங்க, அதில் வெட்டுங்க. ஒரு துணி மேலே இன்னொரு துணி, ஒரு ப்ளவுஸ் துணி இருக்குல்ல, ரேட்டு கம்மியாக வாங்கி அதில் போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஒரு 2-3 ப்ளவுஸ் அதில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெட்ட கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகிரும். தைரியமாக செய்யுங்க. எதுவாக இருந்தாலும் பயந்து என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நினச்சி செய்யாதீங்க. அதுக்கு தான் கம்மியான விலையில் துணி வாங்கிட்டீங்கனாலே ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டா கூட ஐயோ 100 ரூபா வேஸ்ட்டாக போச்சுன்னு உங்களுக்கு ஃபீல் வரும். 30 ரூபா 35 ரூபாய்க்கு லைனிங் துணி இருக்குது, அதில் வாங்கி தைச்சி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்ட்ரைட் கட்டிங் போயிடலாம். ஸ்ட்ரைட்டுங்கிறப்ப இந்த வாக்கிலே நம்ம போடலாம். இந்த துணி கொஞ்சம் விட்டுட்டோம்னா பட்டிக்கு இது கொஞ்சம் கிடைக்கும். அதனால் நம்ம ஸ்ட்ரைட்டில் வைக்கிறோம். ஸ்ட்ரைட்டில் முதல் ஷோல்டருக்கு லைன் ஜாயின் பண்ணிக்கோங்க. கரையை விட ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இழுக்கும், அதனால் கரையை வந்து ஜாயின் பண்ணிக்காதீங்க. கரையை கழித்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இது ஆம்கோல் லைனு. இந்த லைனை இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பையும் பேக்கோட ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுவோம். அந்த 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டரும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. என்ன ஷோல்டரை விட நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி நம்ம அடித்து திருப்புவோம், அதுக்காண்டி நம்ம விட்டுக்கலாம். இப்போ அப்படியே பேக் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது ஆம்கோல் லைனு ஜாயின் பண்ணிக்கலாம். முடிஞ்சு. இது ஃப்ரண்ட்டு கழுத்து. இதுதான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இங்கிட்டு தையலுக்கு போகும் 2 இன்ச்சு. நம்ம அடித்து திருப்புறதுக்காண்டி இந்த லைனை நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம். 6 இன்ச்சு கழுத்து, நான் அதனால 6 இன்ச்சு வச்சுறேன். இது மேலே ஷோல்ட்ரு பிடிச்சி தைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ விட்டோமோ 1/2 இன்ச்சியோ 1/4 இன்ச்சு உறுப்புலையோ அந்த அளவை வச்சுக்கோங்க. இவங்களுக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு இறக்குறேன் கிராஸோட அளவு. அதில் வந்து ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம இங்கே எவ்வளோ வச்சோமோ அந்த அளவை பார்ப்போம். கரெக்டாக பார்த்திங்கன்னா 9.25 இருக்குது. அதே 9.25 கீழேயும் வச்சுக்குவோம். நம்ம 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு அதை விட 1/2 இன்ச்சு கூடவும் வச்சுருக்குறோம். அதனால் இதை வந்து ஒரே அளவாக மார்க் பண்ணிக்குவோம். கீழே டாட்டு பிடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம அப்புறமேட்டுக்கு கீப்பட்டியெல்லாம் ஜாயின் பண்ணி சைடு ஜாயின் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா இருக்கிறதா அதை கழிச்சு விட்டுக்கலாம். இப்போ சைடில் இங்கிட்டு ஒரு 2 இன்ச்சும் அங்கிட்டு ஒரு 2 இன்ச்சு எடுப்போம். அந்த 2 இன்ச்சு நம்ம அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து நடு சென்டரில் வந்து கிராஸோட அளவு பார்க்குறதுக்கு வந்து 30-10 அளவு தான் 3 இன்ச்சு தான். அந்த 3 இன்ச்சியை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இந்த 2 லைனையும் நம்ம இது மாதிரி கிராஸாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு கழுத்து வளைவாக கரெக்டாக வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி இது ஆம்கோலோட அளவு. இங்கேயும் அதே மாதிரி ஒரு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு கேப் இருக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இவ்வளோ தான் ஃப்ரண்ட்டு. இவ்வளோ ஈஸியாக எங்கேயுமே எதுலேயுமே யாருமே இவ்வளோ குயிக்காகவும் சொல்ல மாட்டாங்க. நம்ம கட்டிங்கில் ஈஸியாக மெத்தட் புரிகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் டோட்டல் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 8 இன்ச்சு இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே டாட்டு பிடிச்சிட்டிங்கன்னா அது 7 இன்ச்சியாக மாறிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான கணக்கு பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் க்ளீனாக அந்த கணக்கு வந்துடும். இப்போ இதில் வேறு எந்த டவுட்ஸுமே இல்லை. டாட்டு மட்டும் இது ஸ்ட்ரைட் கட்டிங்கிறனால இவங்களோட அளவும் கப் ஷேப் அளவும் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறதுனால இவங்களுக்கு நம்ம வந்து
இப்போ இதுவே ஸ்ட்ரைட் கட்டிங் நம்ம 1.5 இன்ச்சு வைப்போம். இவங்க கப் ஷேப் அளவு ரொம்பவே கம்மி. அதனால் இவங்களுக்கு 1 இன்ச்சே போதும். ஸ்ட்ரைட் கட்டிங்லேயே 1 இன்ச்சு போதும். இது வந்து நான் அவங்கள நேரடியாக பார்த்து அவங்க என்கிட்ட அளவு கொடுத்து தைக்கிறதுனால எனக்கு அவங்களோட அளவு தெரிஞ்சனால நான் சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் இதே 30 சைஸில் இருக்கவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கப் ஷேப் அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரைட் கட்டிங்கில் போட்டு 1.25 மாற்றிக்கோங்க. வேறு எந்த ஒரு அளவுமே தேவையில்லை. இந்த அளவு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம வந்து 1.25 இன்ச்சு வச்சு இந்த இடத்துல வெட்டிட்டோம்னா அந்த கப் ஷேப் வந்து அந்த இடத்துல லூஸாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ப்ளவுஸ் போட்டால் ஒரு ஃபிட்டிங்கே இருக்காது. ப்ளவுஸுங்கிறதே வந்து கப் ஷேப்புக்கு வந்து அந்த ஃபிட்டிங் கொடுக்கணும். அவங்க அளவு என்னவோ அந்த அளவுக்கான ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸ் போட்டால் திருப்தியாகவே இருக்கும். அதனால் வந்து அந்த அளவு வந்து கரெக்டான அளவு வச்சுக்கோங்க. அதிகமாக இருந்துச்சுன்னா இதை வந்து 1.5 ஆக்கலாம், 1.25 ஆக்கலாம், 2 இன்ச்சு வரைக்கும் கூட ஆகிக்கலாம். அதனால் அந்த கப் ஷேப்போட அளவு வைக்கிறதுல தான் இதில் விஷயமே இருக்குது. மேக்ஸிமம் 1 இன்ச்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 இன்ச்சு, 1.25, 1.5, 2 அந்த அளவுக்கு தான் வரப்போகுது. இப்போ இதில் எந்த டவுட்டுமே இல்லை. இப்போ நம்ம எப்பயும் போல் இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி எடுப்போம் இல்லையா? கப் ஷேப் அளவு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இதுலேயும் நம்ம அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம். இப்போ அவங்களோட டோட்டல் கணக்கு பண்ணி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா அவங்க கப் ஷேப் அளவுக்கு இந்த அளவு வந்து அவ்வளோ கரெக்டாக கச்சிதமாக இருக்கும். இப்போ நம்ம இதை அப்படியே வெட்டிடலாம். கழுத்து மட்டும் எப்போவுமே வெட்டுறப்ப தையலுக்கு விட்டுட்டிங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தையலுக்கு வந்து கழுத்துக்கு விடாமல் வெட்டிட்டோம்னா அது பெரிய இஷ்யூ ஆயிரும். கழுத்து தான் இருக்கிறதுலே மெயின் ப்ளவுஸ் உட்காரதில்ல. அந்த ரவுண்டு அப்படி அழகாக வரணும். வந்துச்சுனாலே வந்து உங்களுக்கு தைக்கிறப்ப நம்ம பாட்டு கரெக்டாக 1/2 இன்ச்சியோ 1/4 இன்ச்சு ஒரு புள்ளியோ பிடிச்சி நம்ம பாட்டு தைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த டாட் வந்து ஒரே மாதிரி பிடிச்சிக்காங்க. இப்போ இங்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி பிடிப்போம், இங்கிட்டு அதே மாதிரி 1/2 இன்ச்சு பிடிப்போம். பிடிச்சது போக நமக்கு 2 இன்ச்சு இந்த இடத்துல தேவை. அந்த 2 இன்ச்சு கரெக்டாக இருக்குன்றதை பார்த்துக்கலாம். கூட எக்ஸ்ட்ரா எதுவும் வெட்டிட்டோம்னாலும் நம்ம தைக்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பேக் வெட்டியாச்சு, ஃப்ரண்ட் வெட்டியாச்சு. அந்த கீப்பட்டி தான். கீப்பட்டி பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் இப்படி வச்சுட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்க்குறப்ப இந்த மாதிரி கிராஸாக போகுதுன்னா நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி வச்சுக்கோங்க. அப்போ இந்த லைன் வந்து கொஞ்சம் கிராஸாக போகுது. என்ன காரணம்னா இடுப்பு அளவு ரொம்ப கம்மியாக இருக்கவங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சராக வரும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து கீப்பட்டி வெட்டக்கூடாது. லேசாக ஒரு 1/2 இன்ச்சு கிராஸில் வெட்டணும். அது எப்படின்னு இப்போ நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த வீடியோவில் அந்த விவரம் சொல்கிறேன். இப்போ எனக்கு எவ்வளோ துணி தேவைப்படுதுன்னா இந்த எட்ஜிலேருந்து இந்த ஃபஸ்ட்டு கோது வரைக்கும் 2.25 இருக்குது. 2.25லேருந்து இங்கே வரைக்கும் ஒரு 8 இன்ச்சு இருக்குது. இதுவும் கரெக்டாக 8 இன்ச்சு இருக்குது. போதும். சும்மா இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிளான விஷயம். இதுக்கெலாம் நம்ம ஒரு பெரிய துணி எடுத்து வெட்டி அந்த துணியெல்லாம் வேஸ்ட்டு பண்ண வேண்டியதில்லை. கீழே வந்து நமக்கு ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு அளவுக்கு துணி இருந்தால் போதும். அந்த 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு துணியை விட்டுட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்து இந்த லாஸ்ட்டில் இருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அது 1/2 இன்ச்சே வச்சு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு வந்து ஒரு 3.25 இருக்குது. அந்த 3.25 ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இப்படி ஸ்ட்ரைட்னா இப்படி சொல்கிறோம் இல்லையா? ஸ்ட்ரைட்னு இப்படி ஸ்ட்ரைட்டாக சொல்கிறோம் இல்லையா? இதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு இப்படி கிராஸாக இந்த மாதிரி கிராஸாக எடுத்துக்கணும். தெரியுதுங்களா? இந்த கிராஸு இதுதான் ஸ்ட்ரைட்டு. இந்த கிராஸ் இதான் அந்த 1/4 இன்ச்சு கிராஸ். இந்த மாதிரி கிராஸாக எடுத்துக்கோங்க. இந்த சைடு நம்ம எப்போ போல் அப்படியே விட்டலாம். இப்போ நமக்கு 2.25 இந்த இடத்துக்கிட்ட இது வந்தது. இந்த இடத்த அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த பேக் தட்டை எடுத்து ஃப்ரண்ட்டு தட்டை எடுத்து இந்த மாதிரி நம்ம அளவு வச்சு செக் பண்ணி பார்க்கலாம்.
கரெக்டாக இருக்குது. இந்த லைனை அப்படியே நம்ம இப்போ வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த இடத்துல எவ்வளோ வைக்க சொல்லியிருக்கேன்னா 3.25 இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 3.25 இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2.5 இருக்குது. இங்கே இருக்கிறத விட அரைஞ்சி கம்மி, இங்கே இருக்கிறத விட அரைஞ்சி கூட, அவ்வளோதான் வித்தியாசம். இது இந்த மெத்தடில் வெட்டி பாருங்கள், உங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். கீழே இந்த இங்கே நம்ம ஒரு இதுக்கு ஒரு கொதை வெட்டியிருப்போம். இதில் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த 2 கொதை ஒன்றா வச்சுட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரைட்டுக்காண்டி நம்ம போட்ட ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இந்த ஸ்ட்ரைட்டுக்கு இந்த கோடு, இங்கே ஸ்ட்ரைட்டுக்காண்டி இந்த போட்ட இந்த கோடு, இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. நம்ம கிராஸாக கொஞ்சம் போட்டோம் இல்லையா, இந்த கோடெல்லாம் க்ளீனாக ஜாயிண்ட் ஆகிரும். நம்ம சைடு ஜாயின் பண்ணுறப்ப எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் க்ளீனாக வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக உட்காந்துரும். இதுதான் பேக்கு, ஃப்ரண்ட்டு, கீப்பட்டி வெட்டியாச்சு. இது வந்து நம்ம இப்போ கை வெட்ட போகிறோம். கை வந்து எப்பயுமே நம்ம யூஸ்ஃபுல் தான். ஆனால் இது வந்து பஃப் கைங்கிறப்ப கையை முழுசாக வெட்டிடணும். கையில் எந்த வித வேலையுமே கிடையாது. கையை நம்ம எப்படி வெட்டுவோமோ அதே மெத்தடில் கையை நம்ம வெட்டிக்கலாம். துணி மட்டும்தான் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும். இவங்க கைக்கு வந்து நான் ஒரு 5 இன்ச்சு வைக்கிறேன், தையலுக்கு 6 இன்ச்சு வச்சுக்கிறேன். இப்போ கீ கோட்டிலேருந்து நான் ஒரு 3 இன்ச்சு தான் வைக்கிறேன். 2 இன்ச்சையும் வைக்கலாம், 3 இன்ச்சையும் வைக்கலாம். இப்போ ஆம்கோல் வந்து 7 இன்ச்சு, நான் அந்த 7 இன்ச்சையை மார்க் பண்ணிக்கிறேன். கை லூஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து பெரிய அளவுக்கு கை நீளம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கை நீளம் உள்ள ப்ளவுஸில் கை கம்மியாக கேட்டால் அதுக்கு எப்படி நம்ம அளவு எடுக்கிறதுனா, இப்போ அவங்களுக்கு நம்ம 5 இன்ச்சு தான் கை வைக்க போகிறோம். அந்த 5 இன்ச்சிலேருந்து இப்படி கிராஸ் பண்ணி பார்த்தா எவ்வளோ லூஸ் வருதுன்னு பார்த்துக்கோங்க. 4.25 வருது. அப்போ அவங்களுக்கு 4.25 தான் கை லூஸ். அந்த 4.25 ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. எப்பயும் போல் இந்த லைனை ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 1 இன்ச்சு கூட வச்சுட்டு 7 இன்ச்சில் பாதி 3 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிட்டு இங்கே வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வச்சு இங்கே ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் கூட வச்சு இந்த லைன்லேருந்து இங்கே வரைக்கும் மட்டும் கரெக்டாக பார்த்துங்க. இங்கிட்டு மேலே ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி நமக்கு இந்த லைன் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும். பஃப் கைக்கு வந்து கவர் தட்டு வெட்டக்கூடாது, தைச்சதுக்கப்புறம் மட்டும் தான் வெட்டணும். ஆல்ரெடி நான் ஒரு பஃப் கை மாடல் ஒன்று போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த பஃப் வந்து அந்த மாதிரி இருக்காது, இது வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலு. பஃப்பில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதில் ஒவ்வொரு வெரைட்டிஸாக பார்ப்போம். இதில் இந்த வெரைட்டிஸ் எப்படின்னு பாருங்கள். அவ்வளோதான் கை. இந்த ரவுண்டு வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக அழகாக அப்படி நேராக ஸ்ட்ரைட்டாக போச்சுன்னா கை ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த வித டிஃப்ரென்ஸும் இல்லாமல் க்ளீனாக இருக்கும். இப்போ நம்ம அப்படியே ப்ளவுஸ் வெட்டுறதுக்கு போயிடலாம். மெயின் கிளாத்தில் வெட்டுறதுல தான் இதில் கொஞ்சம் உங்களுக்கு புரியணும். மெயின் கிளாத்து வெட்டுறப்ப பஃப்புக்கு வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஸ்ட்ரைட்டு, இது வந்து குறுக்க. உங்களுக்கு பஃப்பு மடக்கிறப்ப நல்லா அழகாக சேஃபாக மடங்கிறது எப்படிதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் வந்து மடங்கும். இது வந்து கரை இருக்குது பார்த்தீங்களா, கரை சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து கரெக்டாக மடங்காது. ஒரு மாதிரி அதாவது ஒரு மடக்கிறதுக்கான ஷேப் கிடைக்காது. ஆனால் நமக்கு இந்த ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ரொம்ப ஃப்ரீயாக மடங்கும். கரை மேலே இருக்குது இல்லையா, அதுலேருந்து இந்த சைடு இது வந்து ஸ்ட்ரைட்டு, இது வந்து குறுக்க. அப்போ நம்ம குறுக்கு சைடு நம்ம துணி எடுத்துட்டோம்னா நமக்கு பஃப்பு மடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ அவங்களுக்கு 70 பாயிண்ட் தான் அவங்க துணி எடுத்து கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பேக்கு ஃப்ரண்ட்டுக்கெலாம் துணி இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கலாம். இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு,
இங்கே கீப்பட்டி வெட்டிடலாம். அப்போ இவ்வளோ தான் துணி இருக்குது. இந்த துணியை நம்ம டபுளாக வர போடணும். 2 கை துணி எடுக்கணும்ல, அப்போ வந்து இந்த லைன் வந்து டபுளாக நமக்கு வேணும். இப்படி போட்டு பார்ப்போம். அப்போ மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். தாராளமாக வரும். இப்போ நம்ம இதை வெட்டிடுவோம். இந்த லைனை வெட்டி எடுத்துகிட்டு மிச்சம் எக்ஸ்ட்ரா இருக்க துணியை ஃபுல்லாக நம்ம வந்து பஃப் கைக்கு வச்சுக்க வெட்டிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு இல்லை ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி லைனி துணி வச்சு வெட்டுறப்ப வெட்டிக்கோங்க. உங்களோட அளவில் ஏதாச்சும் ஒரு சின்ன மாற்றங்கள் வந்துருச்சுன்னா நம்ம சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று தைக்கிறப்ப வந்து நம்ம பேட்ச் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஒதுங்கி போக வாய்ப்பு இருக்குது. எங்கிட்ட தைச்சது கொஞ்சம் விலை இருந்துச்சுன்னா அது வந்து அப்புறம் லைனி துணி தான் வெளில தெரியும், ப்ளவுஸ் துணி வந்து கம்மியாயிரும். அதனால் இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டிக்குவாங்க. அவ்வளோதான். பேக்கு, ஃப்ரண்ட்டு, கீப்பட்டி முடிஞ்சிச்சு. இப்போ கைக்கு மட்டும் தான் நம்ம வெட்ட போகிறோம். கரெக்டாக 6 இன்ச்சு தான் இருக்குது. இங்கிட்ட 1/2 இன்ச்சு அங்கிட்ட 1/2 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. வேறு துணி இல்லை. கரெக்டாக அந்த சென்டரில் இப்படி வெட்டிக்கோங்க. இப்போ நமக்கு 2 பீஸு இவ்வளோ நீளத்துக்கு கிடச்சிருக்கு. இதில் வந்து நம்ம அழகாக அப்படி பஃப்பு மடக்கிறப்ப நல்லா நீட்டாக வச்சுக்கலாம். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஸ்டிச்சிங் வீடியோ, இந்த பஃப் எப்படி அப்படிங்கிற ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப கமெண்ட்லாம் ரொம்ப கம்மியாக வேறு வருது. வர யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. எல்லாருக்குமே அவ்வளோ டீட்டெயிலாக புரிஞ்சிருச்சான். ரொம்ப ஓவராக சொல்லி கொடுத்துட்டோம். வர கமெண்ட்ஸும் பண்ண மாட்டேங்கிறீங்க. வீடியோவும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வியூஸும் போக மாட்டேங்குது. அதனால் நீங்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணணும். கமெண்ட் பண்ணால் தான் இந்த பஃபோட வீடியோவை நான் போடுவேன். இல்லைன்னா ஒரு ஃபோட்டோ மட்டும் போட்டுவிடுவேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.